7 miles per second வழங்கும் சித்தார்த் மற்றும் ஆஷிகா ரங்கநாத் நடிக்கும் மிஸ் யூ டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். தொழிலதிபர் கௌதம் அதானி என்னை சந்திக்கவில்லை என சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற கேள்வி நேரத்தில் தமிழ்நாட்டில் அதானி குழும முதலீடு தொடர்பாக பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் இவ்வாறு கூறினார். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் கிழக்கிந்திய பெருங்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இதனால் நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாதர் பிறந்த நாளானது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கடைபிடிக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் இன்று அறிவித்தார். இது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி சட்டப்பேரவையில் கோரிக்கை வைத்த நிலையில் அவரின் கோரிக்கையை ஏற்று முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பினை வெளியிட்டார். ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தின் ரீஃபண்ட் வசதிகளை பயன்படுத்தி 1 கோடிக்கும் மேற்பட்ட தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடி கும்பல் ஆன்லைன் வர்த்தக செயலியில் பொருட்களை மொத்தமாக ஆர்டர் செய்து பின்னர் பொருட்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக புகார் அளித்து ரீஃபண்ட் மூலம் பணத்தை திரும்ப பெற்றுள்ளது தெரிய வந்துள்ளது. அதானி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சி எம்பிக்கள் அளித்த நோட்டீஸை ஏற்க அவைத்தலைவர்கள் மறுத்ததால் இரு அவைகளிலும் அமளி. தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் மோடி, அதானி படங்கள் அச்சிடப்பட்ட பைகளுடன் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தைச் சேர்ந்த ராஜேந்தர் மெக்வார் பைசலாபாத் காவல்துறை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுள்ளார். ஹிந்து இளைஞர் குடிமைப் பணிகள் தேர்வில் வெற்றி பெற்றிருப்பது அந்நாட்டின் சிறுபான்மையின மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கான முதல் நாள் போட்டிக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் விற்பனையாகியுள்ளன. பார்டர் கவாஸ்கர் தொடரின் முதல் டெஸ்டில் இந்தியா 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற, இரண்டாவது டெஸ்டில் ஆஸ்திரேலிய அணி 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஏற்கனவே அடிலைட் டெஸ்டில் 3 நாட்களில் 1,35,000 ரசிகர்கள் பார்வையிட்டதாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பென்ஸ் திரைப்படத்தில் நடிகர் மாதவன் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் கதையில் பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்தில் பென்ஸ் என்ற படத்தில் நடிகர் ராகவா லாரன்ஸ் நடித்து வருகிறார். எல்சியு திரைப்படமாக இப்படம் உருவாகும் என லோகேஷ் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அனிருத், சாம்சியஸ், சாய் அபயங்கர் ஆகியோர் இப்படத்திற்கு இசையமைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.